வெற்றியின் நாழிதூவே இன்று அக்கழி போயிருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பினர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள ஒரு மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருள் மொழி. இதுவே உம் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தவை கைம்பல் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிலிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமை மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கின்ற வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னதாக நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த வாரம் முழுவதுமே நமக்கு விழாக்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையை பார்க்கின்ற போது இன்று நாம் குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற போது அது நமது குடும்ப விழாவாக மாறுகின்றது. இந்த நாளிலே நமது குடும்ப விழாவை கொண்டாடக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே நமது பிள்ளைகளுக்கு உறுதி புஸ்தகம் கொடுப்பதிலே நாம் மகிழ்ச்சி. ஒரு அங்கமாக குடும்பத்தினுடைய ஒரு பகுதியாக இருப்பது குழந்தைகள். அந்த குழந்தைகளை எல்லா நிலையிலும் வளர்த்தெடுக்க வேண்டியது பெற்றோர்களாகி நமக்கு கடமை. அந்த நிலையில் இந்த நல்ல நாளிலே அவர்களுக்கு இந்த திருவருள் சாதனத்தை வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு காலம் என்றாலே குடும்பத்தை பற்றி அதிகமாக நினைக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு விடுமுறையில் பிள்ளைகள் எங்கு படித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அல்லது திருமணமாகி எங்கிருந்தாலும் சரி, நம்ம வீடுகளுக்கு வருகிறார்கள். குடும்பமாக எல்லோரும் இணைந்து அந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறது விரும்புகிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒரு குடும்ப விழாவாக இருக்கின்றது. ஏன் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே மனிதராக பிறப்பதற்கு, நம்மை போல் ஒருவராக மாறுவதற்கு ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். சூசை,
அன்னை மரியாள் என்ற 2 பேர் இணைந்த அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தின் வழியாக குழந்தையாக நம்முடைய மத்தியில் வருகின்றார். அப்படி பார்க்கின்ற போது இந்த குடும்பம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் நாசரேத்திலிருந்து பெத்லகேமிற்கு வந்தார்கள், சூசையும் மரியாவும். இதற்காக தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக பெயரை பதிவு செய்கிறார்கள். குடும்பம் என்பது ஒரு சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. குடும்பம் நன்றாக இருந்தால்தான் சமூகம் நன்றாக இருக்க முடியும். அதே போல திரு அவைக்கும் குடும்பம் மிகவும் முக்கியமானது. குடும்பங்கள் நன்றாக இருந்தால்தான், கத்தோலிக்க குடும்பங்கள் நன்றாக இருந்தால்தான் கத்தோலிக்க திரு அவை நன்றாக இருக்க முடியும். குடும்பங்கள் புனிதத்துவத்தில் வளர்ந்தால்தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய புனிதத்துவமும் மேலோங்கி நிற்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த பின்னணியிலே இன்று நமது குடும்பத்தை பற்றி சிந்தித்து பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். குடும்பம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. குடும்பம் தான் வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது. இந்த குடும்பத்தில் தான் குழந்தைகள் பிறக்கிறார்கள். குழந்தைகள் அன்பு செய்ய கற்றுக்கொள்வது, குழந்தைகள் உறவு சொல்ல கற்றுக்கொள்வது, குழந்தைகள் உண்மை பேசுவதை கற்றுக்கொள்வது, ஒழுக்க நெறியை கற்றுக்கொள்வது எல்லாம் இந்த குடும்பத்தில் தான். அன்பு என்றால் என்ன, எப்படி எது நல்லது எது கெட்டது, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் இந்த குடும்பத்தில் கற்றுக்கொள்வதுதான். இந்த குடும்பத்தில் கற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் படிக்கின்ற படிப்பை வைத்து, அவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலையை வைத்து தங்களுடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக குடும்பத்தில் எதை கற்றுக்கொண்டார்களோ அதை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக விளங்குவது குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக, அன்பை பகிரக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கின்ற போது அந்த குழந்தை எல்லோரையும் நம்புகிறது. குடும்பத்திலே நம்பிக்கை இல்லாத வளர்கின்ற குடும்பம், குடும்பத்திலே வளர்கின்ற குழந்தை சமூகத்திலே யாரையுமே நம்பாது. குடும்பத்தில் உதவி செய்ய கற்றுக்கொள்ளாத ஒரு குழந்தை இந்த சமூகத்திலே யாருக்கும் உதவி செய்யாது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல குணாதிசயங்களை அடிப்படையாக கற்றுக்கொள்வது இந்த குடும்பம். இந்த குடும்பத்திற்கு உறுதுணையாக எடுத்துக்காட்டாக விளங்குவதுதான் திரு குடும்பம். அன்னை மரியாள், சூசை, குழந்தை இயேசு. இந்த 3 பேரை பற்றி தான் இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். என்ன சொல்கிறார்கள்? திருச்சட்டத்தை நிறைவேற்ற குழந்தையை எடுத்துக்கொண்டு அன்னை மரியாளும் சூசையும் கோவிலுக்கு வந்தார்கள். திருச்சட்டத்தை நிறைவேற்ற. எந்த திருச்சட்டத்தை நிறைவேற்ற? இறைமகன் இயேசு கிறிஸ்து மனித குழந்தையாக, மனிதனாக பிறந்தாலும் தெய்வீக குழந்தையாக இருக்கிறார், கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட தெய்வீக கடமையை நிறைவேற்ற, அந்த கட்டளையை நிறைவேற்ற அவர் கோவிலுக்கு குழந்தையை கொண்டு வரார். என்னது? பிறந்த 8ஆம் நாள் கோவிலில் காணிக்கையார் குழந்தையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆக கடவுளுடைய குழந்தையாக இருந்தாலும் திருச்சட்டத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது இந்த திருச்சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்ற போதுதான் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும். அந்த திருச்சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய குடும்பமாக எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க என்றால் அதற்கு உறுதுணையாக வருவதுதான் இந்த வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எப்படி ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். நாம் இந்த வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே அந்த தொடக்க நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமும் சாராவும் முதிர்ந்த வயதிலே அவர்கள் குடும்ப நிலை வயதான காலத்திலே வாரிசு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது வாரிசு கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீ எனக்கு என்னதான் கொடுக்க போறேன்? நான் விரும்பி கேட்பது எனக்கு வாரிசு. அந்த வாரிசுக்குள்ள நீ கொடுக்கவில்லையே, நீ என்னத்தை பெருசா எனக்கு கொடுக்க போறேன் என்று ஆண்டவரும் கேட்கிறார். எனக்கு நீ என்னதான் கொடுக்க போறேன்? எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் சொல்ல ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறது. எதை கொடுக்க போகிறேன்? எனக்கு குழந்தை கிடையாது, மனைவிக்கு வயதாகிவிட்டது, குழந்தை பேர் பெற முடியாது, பெறுகிற வயதெல்லாம் தாண்டியாச்சு, இனி குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு அல்ல. அப்படி இருக்கிற போது அடிமை பெண் வழியாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் எனக்கு வாரிசா என்று ஆண்டவரோடு கேட்கின்ற போது ஆண்டவர் கூறுகிறார், இல்லை, உனக்கு அடிமையின் வழியாக பிறந்த குழந்தை அல்ல,
உனக்கு சாரா வழியாக, உனது மனைவி வழியாக ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் உனக்கு வாரிசாக இருக்கும். அந்த வாரிசு வழியாக வானத்தில் உள்ள விண்மீன்களை போல எண்ண முடியாத அளவுக்கு உனது மக்களை, உனது இனத்தை பெருக்குவேன் என்று கூறுகிறார். ஆண்டவர் ஆபிரகாம் ஏற்றுக்கொள்கிறார். ஏறக்குறைய அப்போதே அவருக்கு 90 வயதை தாண்டிய, சாராவுக்கு 85-88 வயசாயிடுச்சு. 88 வயசுக்கு குழந்தை பாக்கியமா, இது நடக்கக்கூடியதா என்று சாராவே இந்த வார்த்தையை கேட்டு சிரிக்கிறார். ஆனால் நான் இந்த வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் வாசிப்பது போல ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை வாக்கை கடைபிடிப்பதில் தவறாதவராக இருக்கின்றார். ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவராக இருக்கின்றார். அவருக்கு அந்த வயதிலும் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஈசாக் என்று பெயரிடுகிறார்கள். இந்த வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் மீண்டும் ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பற்றி எபிரேயர் திருமுகத்தினுடைய ஆசிரியர் கூறுகிறார். அவருடைய நம்பிக்கையை 3 நிலையில் கூறுகிறார். 3 நிலையில் கூறும்போது முதலில் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்கிற போது ஊர் என்ற ஊரிலிருந்து ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து நான் சொல்லுகின்ற இடத்திற்கு செல் என்று சொல்லுகிறார். செல்லுகின்ற இடம் எப்படி, அங்கே என்ன இருக்கும், நல்ல வசதியான இடமா, ஒரு பசுமையான இடமா, எதுவுமே சொல்லப்படல. நான் உன்னை அழைக்கிறேன், நீ உன்னுடைய சொந்த ஊரிலிருந்து கிளம்பி வா என்று அழைக்கிறார். ஆபிரகாம் நம்பிக்கையோடு வருகிறார். அவருக்கு எதுவுமே கொடுக்கப்படவில்லை. நான் எங்கே உன்னை அனுப்புகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. நீ சொல்லுகின்ற இடம் எப்படி இருக்கும் என்று சொல்லவில்லை. நான் உன்னை அழைக்கிறேன், நீ வா, நான் காட்டுகின்ற இடத்திற்கு போ என்று அவரை அழைக்கிறார். அவர் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறார். 2வது, நாம் முதல் வாசகத்தின் வாசிக்க கேட்டது போல, உனக்கு நான் குழந்தை பேரை தருவேன், உன் வழியாக மக்களை ஆசீர்வதிப்பேன், உனது இனத்தை பெருக்குவேன். குழந்தையை பிறக்கல. குழந்தை பிறக்காத போது எப்படி இனத்தை பெருக்குவது என்று வாதாடி எப்படி குழந்தையை பெற்றார் என்று பார்க்கிறோம். அடுத்து 3வதாக பார்க்கின்ற போது, இவருக்கு வாரிசாக வந்திருக்கின்ற குழந்தை ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தையையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு பலி செலுத்துகிறது. அந்த குழந்தையை வெட்டி எனக்கு பலி கொடு. நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கிறதே ஒரு பிள்ளை, இந்த பிள்ளையை பலி கொடுத்தா அடுத்து நமக்கு யாரு? வயசுக்கு 100 ஆயிடுச்சு, அடுத்த குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லை. இந்த பின்னணியில எப்படி நம்ம பலி கொடுப்பது என்று நாம நம்முடைய அறிவுபூர்வமாக நாம் சொல்லுவோம். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அதையும் கேட்டுக்கொண்டு அந்த குழந்தையை பலி செலுத்துவதற்கு மேலே கொண்டு போய் அந்த பலி பீடத்திலே போட்டு அந்த குழந்தையை வெட்டுவதற்கு கட்டியே இருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனது நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். அந்த குழந்தையை வாழ வைக்கிறார். நம்பிக்கை என்பது என்ன என்று பார்க்கிற போது, எல்லா வாழ்க்கையிலும் நம்ம ஒரு கால்குலேஷன், ஒரு கணிப்பை வச்சுக்கிட்டு இது இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும், இதெல்லாம் நடந்துடும், இதெல்லாம் நம்புறேன், அது கிடையாது. எதுவுமே நடக்காது என்ற சூழ்நிலையில், எல்லாமே சூன்யமாக தெரிகின்ற வேளையில், எல்லாமே இருளாக தெரிகின்ற வேளையில் ஆண்டவரினை காப்பாற்றுவார். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் வாக்கு தவறாதவர் என்ற நிலையில் அந்த ஆண்டவரை பற்றி கொள்வதில் தான் இந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் அவர் சிறந்து விளங்கியதால் தான் இன்று அவர் நம்பிக்கையின் தந்தையாக, நமக்கு விசுவாசத்தின் நம்பிக்கையின் தந்தையாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை நிறைந்த குடும்பத்திலே அவர் ஆண்டவருடைய நம்பிக்கையை பெற்றதனால்தான் அந்த குடும்பம் பல நிலைகளில் உயர்ந்து நின்றது. ஆண்டவர் அவருடைய நிறைவாக பெற்றது. அன்னை மரியாளுக்கும் சூசைக்கும் இந்த விவிலிய பின்னணி தெரியும். ஏனெனில் யூத மக்களுக்கு விவிலியம் என்பது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். இந்த ஆபிரகாமின் வழிவந்தவராகிய இந்த யோசேப்பும் மரியாவும் அந்த விவிலிய பின்னணியில் இருந்து இவர் ஆபிரகாமை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்ததால் தான் குழந்தையை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு காணிக்கை செலுத்த போகிறார்கள். திருச்சட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் போகிறார்கள். ஆக அந்த குடும்பமானது கட்டி எழுப்பப்படுவது, குடும்பமானது ஆசீர்வதிக்கப்படுவது எதில் இருக்கிறது? கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் இருக்கின்றது. அந்த நம்பிக்கை குடும்பத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படி நாம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் போதுதான், இந்த நம்பிக்கையை கொடுத்து அந்த இறை அருளில் வளர்க்கும் போதுதான் உண்மையிலேயே இறை அருளை பெற்ற குடும்பமாக நமது குடும்பங்களும் திகழும். இப்போது நாம் நமது குடும்பங்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறோம்? நல்ல கல்வி கொடுக்கலாம்.
எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல அது எத்தனை லட்சம் காசு கேட்டாலும் சொல்லி அங்க புரட்டி இங்கிலீஷ் மீடியம் கூட சேர்க்கிறோம். அவன் கேட்கறதெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் சரிதான். ஆனா ஆன்மீகத்துல வளர்வதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை பூசை கூட ஒழுங்கா போறது கிடையாது. அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றோம், இப்ப 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் டியூஷன் போனோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த வருஷம் டியூஷன் கிடையாது, ஏன்னா கொரோனா இருக்கிறதுனால டியூஷன் கட் பண்ணிட்டாங்க. மற்ற நாள் இருந்தவங்க சார் ஞாயிற்றுக்கிழமை தான் டியூஷன் தான் இருக்கும், அன்னைக்கு எப்படி பூசை போக முடியும் அப்படின்னு நாமே அந்த குழந்தைகளை டியூஷன் போட சொல்லிக்கிட்டு பூசை போட சொல்லாத போது அவன் 12 முடிச்சு கல்லூரி போனப்போ என் பிள்ளை கோயில் பக்கமே வரமாட்டான் அப்படின்னா அவன் எப்படி வருவான்? நம்ம தானே வளர்த்தோம், டியூஷன் போனா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனா அவன் எப்படி போவான்? சரி நம்ம சொல்லுவோம் கோயிலுக்கு போனா யாரு கேட்கிறா? இப்போ பிள்ளைகள் யாரும் சொல்லி கேட்கிறாங்க? எத்தனை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்லுது? பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு மட்டும் சொல்லும் போது நான் விரும்பி யாருமே போக மாட்டாங்களே. ஆரம்பத்தில் இருக்கிற போது அந்த குழந்தைகளை வற்புறுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். எதுக்கு? அவன் படிச்சாதான் நாளைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு வேற கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வேலை இருக்கும், நல்லது, அது தேவை. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு ஆன்மீகத்துல சிறந்து இருந்தா தான், ஜெபம் தெரிஞ்சிருந்தா தான், திருப்பலியில் கலந்து கொண்டா தான், இந்த இறை நம்பிக்கை இருந்தா தான், இந்த இறை நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க எதிர்காலம் நன்றாக இருக்கும். நீ நாம் என்ன பார்க்கிறோம், நிறைய இடத்துல பார்க்குது இன்னைக்கு இந்த சுயசைடு தற்கொலை பண்றது இளைஞர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா யாரு நல்ல வேலையில இருக்கிறவன் மத்தியில நிறைய தற்கொலை நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்? அவனுக்கு கை நிறைய சம்பாதிக்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனா நம்பிக்கையை அவனுக்கு கொடுக்கல, இறை நம்பிக்கையை கொடுக்கல. அந்த இறை நம்பிக்கையை கொடுத்தா தான் கை நிறைய சம்பாதிக்க வழி சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. அந்த கை நிறைய வருவதை எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி உறவு கொள்ள வேண்டும், எப்படி பிறரோடு பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க நாம் மறந்து இருக்கின்ற போது இந்த வளர்ச்சி ஒரு உண்மையான வளர்ச்சியாக இருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்து தெய்வீக குழந்தை. அந்த குழந்தையும் கூட திருச்சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அந்த குழந்தையாக இருக்கிறது. பாருங்க, அந்த கோயிலை கொண்டு போய் காணிக்க கொண்டு போறாங்க. அடுத்து நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு ஓய்வு நாளும் இவர் எங்க போனார்? ஜெபக்கூடத்திற்கு செல்கிறார். இயேசு ஜெபக்கூடத்திற்கு செல்கிறார். இந்த ஜெபக்கூடத்திற்கு சினகாக் என்று கூறுகின்ற ஜெபக்கூடத்திற்கு செல்வதற்கு பெற்றோர்கள் அதை அப்படி வளர்த்து எடுக்கிறார். விவிலியம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த நாட்களிலே ஓய்வு நாளிலே கோவிலுக்கு செல்ல வேண்டும், இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த கடவுளுடைய குழந்தையாக இருந்தால் கூட மனித இயல்பிலே இந்த திருச்சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது நாமும் இந்த திருச்சட்டங்களை, திரு அவை கொடுக்கின்ற சட்டங்களை உருவாங்கி பிள்ளைகளை நல்ல நிலையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் நம்மீது நமக்கு முதலில் நம்பிக்கை இருக்க வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கை தவறாதவராக இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை தேடுவோமே என்றால், ஆண்டவரை தொடுவோமே என்றால், ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா அருளையும் ஆற்றலையும் தருவார். அப்படி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதை நமது குடும்பத்தில் எப்படி காண முடியும்? நாம் ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாட்டின் வழியாக காண முடியும். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் கணவன் மனைவியை நம்புவது, பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புவது, இந்த நம்பிக்கையினால் உறவே இருக்கின்றது. இது பல குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் சந்தேகிப்பது, ஒருவரை ஒருவர் தேவையில்லாமல் பார்வையை பார்ப்பது, தெரியாமல் காரியங்கள் செய்வது, இப்படி செல்கின்ற போது அது நம்பிக்கையை அழித்து விடுகிறது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு நல்ல உறவு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் அந்த திறந்த உள்ளம் இருக்கின்ற போது ஒருவரை ஒரு முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அங்குதான் நல்ல உறவு இருக்கின்றது. அந்த மனிதனுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வேண்டும் என்றால் அது இறை நம்பிக்கை வேண்டும். இறை நம்பிக்கையை நமதாக்கி கொள்ளும் போது கண்டிப்பாக நமது குடும்பங்களிலும் நம்பிக்கை இருக்கும். ஒருவர் நாம் திறந்த மனம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். யாருமே முழுமையாக கிடையாது, தவறு செய்யலாம், யாரும் தவறு செய்யலாம். ஆனால் தவறை மனம் திறந்து விட்டு கொடுத்து உறவாடும் போது குடும்பத்திலே ஒரு நல்ல உறவு ஏற்படுகின்றது. அந்த உறவை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கும் நமது ஒரு நம்பிக்கையான அந்த குழந்தையை எந்த சூழ்நிலையில் நமது குடும்பங்களுடைய நம்பிக்கையை நாம் புதுப்பிப்போம். ஆண்டவரிடம் இருந்த அதே அருளையும் ஆற்றலையும் நாம் நமதாக்கி கொண்டு நமது வாழ்விலே நாம் அந்த ஆண்டவர் விரும்புகின்ற இறை வாழ்வை நமதாக்கி கொள்ள முயற்சி எடுப்போம்.
குறிப்பாக பெற்றோர்களாகிய உங்களை நான் பாராட்டுகின்றேன். இந்த நாளிலே இந்த நமது பிள்ளைகளுக்கு இந்த உறுதி பூசல் என்னும் திருவள்ளுவர் சாதனத்தை கொடுக்க வந்திருக்கிறோம். திருவள்ளுவர் சாதனத்தை பெறுவதற்கு தயாரிப்புக்கு உங்கள் குழந்தை அனுப்பியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். இத்தகைய இந்த திருவள்ளுவர் சாதனத்தை நாம் பெறும்போது இவர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள்? இவர்களாகவே தன்னுடைய வாழ்வுக்கு பொறுப்பு, கிறிஸ்துவ வாழ்வுக்கு, விசுவாச வாழ்வுக்கு பொறுப்பு எடுத்துக் கொள்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் திருமுழுக்கு பெறும்போது நீங்கள் கைகளிலே கரங்களிலே உங்களுடைய குழந்தைகளை தூக்கி வந்தீர்கள். உங்கள் ஞான பெற்றோர்கள் தூக்கி வந்தார்கள். அவர்கள் ஞான பெற்றோர்கள் கையிலே வைத்திருக்க திருமுழுக்கு கொடுத்து தூய ஆவியை இவர்களுக்கு கொடுத்தோம். இன்று வளர்ந்த நிலையில் தூய ஆவியார் என்றால் யார், கிறிஸ்துவ வாழ்வு என்றால் என்ன, திரு அவை என்றால் என்ன, எப்படி திரு அவையின் வழியாக இயேசு இன்றும் தூய ஆவியை கொடுக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு இன்று இவர்கள் தூய ஆவியை பெற இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த வளர்ந்திருக்கின்ற இந்த நிலையில் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுக்கின்ற இந்த வேளையில் தூய ஆவியை பெறுகின்ற இந்த நல்ல நாளிலே இவர்களுக்காக வேண்டும். நீங்க என்ன பண்ண போறீங்க? தூய ஆவி பெற போயிடலாம். தூய ஆவி யாரு? யாரு? பிறந்தாளா? குடியில் பிறந்தவன். எந்த விசேஷம்? விஷபரணம். விஷபரணம் மற்றவங்க நடத்திட்ட போல நீங்க தான் போட்டீங்க. போடுறீங்க. இதுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? இன்னும் பேசுங்க. புதிய புஸ்தகம் என்னது? புரியாது கேட்கல. என்ன கேட்கல? இப்போ நீங்க பாவம் செஞ்சு பண்ணல, அதனால சத்தமா சொல்லுங்க. புரியாது அந்த குறைகளை நம்மை நிரப்புகிறார். அடுத்த கேள்வி போயிட்டார். என்ன குறை போட்டார்? குறைகள் என்ன? எத்தனை குறைகள்? 7 குறைகள் சொல்லுவோமா? வெரி குட், நல்லா படிச்சீங்க. ஆமா, இந்த 7 குறைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த திரும்ப சொல்லுவோம். ஞானம், தெய்வ பயம், பக்தி, தெய்வ பயம். 7 இந்த 7 அருட்கொடைகளையும் தூயாவே நமக்கு கொடுக்கிறார். சரிதானா? வெரி குட். இந்த நீங்க உறுதி புஸ்தகம் வாங்குறீங்கல்ல, அடுத்த உறுதி புஸ்தகம் எப்போ வாங்குறது? அடுத்த வருஷமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தினமும் கொடுத்ததுனால ஏன்னா உறுதி புஸ்தகம் விஷயம் கொடுக்க முடியும். ஒவ்வொரு நேரம் விஷயம் வாங்க செய்யறாங்க. அதுக்காகவா? ஏன் ஒரே ஒரு நேரம் தான் வாங்க முடியும்? மனித நம்ம உள்ளத்துல அழியா முத்திரையை பதிக்கிறது. அழியா முத்திரை பதிக்கிறது போது அது என்றும் அழியா. சரியா? திருச்சபையில எத்தனை திருவள்ளுவர் சாதனங்கள் இருக்குது? இந்த 7 திருவள்ளுவர் சாதனங்கள்ல 3 திருவள்ளுவர் சாதனங்களை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் பெற வேண்டும். அது போதும். வாழ்க்கை ஒரே ஒரு நேரம் தான் பெறணும். அது மட்டும் போதும். ஏன்னா 3மே அழியா முத்திரையை கொடுக்குது. இந்த 3 எதெல்லாம்? 3 நற்கருணை. கொடுத்துருமா? நற்கருணையா? நற்கருணை இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒன்று வந்தா போதுமா? பூசை நன்மை போகணும். வருஷத்துக்கு ஒன்றுமா? 10 வருஷத்துக்கு ஒன்றுமா? நன்மை போவீங்க. எவ்வளவு நாளைக்கு வாங்கணும்? எப்படி? தினமும். ஆமா, தினமும் வரணும். தினமும் கிராமத்தில் இருந்தால் தினமும் வராட்டி கூட ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக வாங்க வேண்டும். கண்டிப்பாக வரணும்னு அர்த்தம். பூசைக்கு வரணும். பூசை வந்ததுன்னா அது பங்குசாமிக்கு வீட்டுக்கு கொடுத்துருமா? பங்கு அழைச்சிருமா? நீங்க 82 பேர் இருக்கீங்க. 1-2 பேர் தான் ஆரம்பிக்கலாம். 82 வீட்டுக்கு எப்படி பூஜை ஆகுது? அதனால நீங்க தான் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வருவீங்களா? சரி. இப்ப இந்த 3 சொன்னீங்க. எதை சொன்னீங்க? அழியா முத்திரை கொடுக்கிற 3 எதெல்லாம்? இந்த 3ம் நம்ம மீது ஒரு நேரம் கொடுக்கப்படும் பொழுது அழியா முத்திரையை கொடுக்கிறது. அது எப்போது நிலைத்து இருக்கிறது.
நாம தப்பு பண்ணி வெளியே போனா கூட அது அழியாது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம குடும்பம் ஒரு சிலர் வந்து இந்த வேற பிரிஞ்ச சபைக்கு போறாங்கன்னு, சபைக்கு போயிட்டு அப்புறம் மனம் மாறி இதான் இப்பதான் புரியுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப வந்தாங்க. வந்தவங்க திரும்ப அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணுமா? திரும்ப கொடுக்கணுமா? வேண்டாம். ஏன்னா முதையே கொடுத்த திருமணம் இங்க இருக்கு. இவங்க வந்து அதை பயன்படுத்துறது அப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்ப திரும்ப வரும்போது அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி எதை பண்ணுவோம்? நல்ல பாவ செய்யணும். நல்ல பாவ செய்ய வேண்டாம்னா அதை சுத்தம் பண்ணி தெளிவாயிருந்து திரும்பவும் அது நல்லா ஷைனிங் ஆயிடும். நல்ல ஒளி பழக்கத்தை காட்டுறது விசுவாசம் அது வாழ்க்கை. அப்படிங்கும் போது இந்த மூன்று திருவள்ளுவர் சாதனங்களும் அழியா முத்திரையை பதிப்பதால் அந்த முத்திரையை நாம் பயன்படுத்த வேண்டும். நீங்க சொன்னீங்க 7 கொடைகள் சொன்னீங்க. இந்த 7 கொடைகள் இது வந்து பச்சை கிடையாது, அடுத்தவங்க மறந்து போயிட கிடையாது. இது வந்து உங்க வாழ்க்கைக்கு இந்த 7 கொடைகள் வைக்கணும்னா இந்த 7 கொடைகளை நீங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி இதுதான் அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, புத்தினா என்ன, விமரிசைனா என்ன, தெய்வ பயம்னா என்ன, ஒவ்வொன்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு இதுல என்ன எப்படி வளர்ந்திருக்கோம், இதுல என்ன இருக்கு நாம் சிந்தித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த கொடைகளை நாம் அனுபவிக்க முடியும். கொடையை அனுபவிக்கணும். சும்மா வந்தா போன மட்டும் இல்லை. சரியா? சரி, இப்ப 7 திருவள்ளுவர் சாதனத்தை பேரை சொல்லாமோ? வெரி குட். இப்ப நீங்க வாழ்க்கை இப்ப எத்தனை திருவள்ளுவர் சாதனம் வாங்கிருக்கீங்க? 3, 4, 5, 6, 4 எதுதான்? வெரி குட். புதிய புத்தகத்தை தான் வாங்க போறீங்க. இதுல புனர்ல புத்தகத்தை வாங்க போறீங்க. இன்னைக்கு வாங்கியாச்சு. அப்புறம் 3 வாங்கியாச்சு. திருவள்ளுவர் சாதனம் என்னது? யார் ஏற்படுத்தினா? 7 இருக்கிறோம். அது ஏற்படுத்துறாரு போப் பிரான்சிஸா, போப் பெனடிக்டா, யார்? இயேசு. திருவள்ளுவர் சாதனத்தை ஏற்படுத்துகிறாரு இயேசு. ஏற்படுத்தி திருச்சபையில் கொடுக்கிறார். திருச்சபை அதை கொண்டாடுவது எப்படிங்கிற முறையை நமக்கு கொடுத்து அதை வந்து நமக்கு அந்த கொண்டாடுறதை நமக்கு வச்சுக்கணும். அப்படிங்கும்போது இவ்வளவு அழகா படிச்சீங்க. என்னைக்கெல்லாம் பூசைக்கு வரணும்னு ஏதாவது திருச்சபை சொல்லுதா? ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும். அப்பதான் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும் பூசைக்கு வரணும். வருவீங்களா? பக்கத்தான் பார்த்துக்கிட்டேன். அடுத்த பக்கம் இந்த பக்கம் வரும்போது இந்த முகம்லாம் பூசை வருதான்னு பார்ப்பேன். கடன் திருநாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமைனா ஓகே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான். கடன் திருநாள்னா கடன் யாருக்கும் கடன் வாங்கிட்டு கடற்கிறத கடமை. இது வந்து கடன் நம்ம டெட்டு கிடையாது. அந்த கடன் அவங்க கிடையாது. இது வந்து கடமை. ஆப்ளிகேஷன், டேஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் ஆங்கிலம் இருக்கிறதுனா நம்ம கூட கடமை ஆப்ளிகேஷன். அது இது டேஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன். கடன் நாட்கள், கடன் திருநாட்கள் எதுதான்? கேட்கறது ஒழுங்கா கிடைக்குது. 10 தான் காப்பி அடிக்கிற மாதிரி நீ அடிக்கிறீங்க. பதிலா மாதிரி இருக்கு. ஆமா, பதிலா சொல்லி கொடுத்து கேட்கலையா? அது சொல்லுவது புரியுதா? கடன் திருநாட்கள் அப்படின்னு சொல்லும்போது திருச்சபை என்ன செய்தா, சில நாட்களில் நாம் கண்டிப்பாக அந்த நாட்களில் நாம் திருப்பலி கொண்டு திருப்பலியை கண்டு நற்கொடை வாங்க வேண்டும் சொல்லுது. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்துமஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும் கிடையாது. அடுத்த என்னைக்கிழமை வரலாம். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் என்னைக்கு வந்துச்சு? வெள்ளிக்கிழமை. அப்படிங்கும்போது அன்னைக்கு நம்ம கண்டிப்பா வரணும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வரும். ஒன்று கிறிஸ்துமஸ். இன்னொன்று சொல்ல உதாரணத்துக்கு அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட நாள். அது இன்னைக்கு ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும் கிடையாது. எந்த கிழமையும் வரலாம். அப்படிங்கும்போது அந்த நாட்களில் நம்ம கண்டிப்பா பூசிட்டு வரலாம். இன்னும் நமக்கு எளிதாயிடுச்சு. திருச்சபை வந்து நமக்கு எளிதாயிடுச்சு. நினைச்சாங்கன்னா ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா, தூய ஆவியினுடைய விழா இதெல்லாம் கடந்திருந்தால், உயிர்ப்பு பெருவிழா, உயிர்ப்பு பெருவிழா அதுவும் கடந்திருந்தால். உயிர்ப்பு பெருவிழா என்னைக்கு வரும்? என்னைக்கு வரும்? செவ்வாய்க்கிழமை
ஆண்டு உயிர்ப்பு நாள் இணைக்கிறோம் செவ்வாய்க்கிழமை, அது ஞாயிற்றுக்கிழமை கோயில். அடுத்து ஆண்டவர் பரலோகத்துக்கு எழுந்தருளிய நாள், விண்ணகம் சென்ற நாள், அது எதைக்கு வரும்? அது உண்மையிலேயே வியாழக்கிழமை வரும். ஆனா நம்ம திருச்சபை அந்தந்த இடத்துக்கு ஏற்ப இந்தியாவில் நம்ம இந்திய திருச்சபை அதை தூக்கி வியாழக்கிழமைக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமையிலே சேர்ந்துட்டு அப்படிங்கும்போது இந்த கடந்த நாட்கள் நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் ஒரு 12 நாட்கள் இருக்கு. இந்த 12 நாட்கள் மற்றெல்லாமே ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிருக்கு. இந்த 2 தான் ஆகஸ்ட் 15, டிசம்பர் 25, இந்த 2 மட்டும்தான் நம்ம இதுல வேற நாட்கள் வந்தாலும் திருப்பதிக்கு நம்ம வரோம். வருவீங்களா? பூசி வருவீங்களா? வெரி குட், நல்லா படிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது சும்மா பரிசைக்கு எழுத மாதிரி இல்லை, வெளியே முடிச்சு பரிசை முடிச்சு போடுறதுல இது வாழ்க்கை. அடுத்து நம்ம கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த தூய ஆவை உடையை கொடுக்கிறார்னா எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம எப்போதும் ஆண்டவருடைய அருளை பெற்று நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தெய்வ பயம், பக்தி கோயிலுக்கு வந்தா பக்தியா இருக்கணும். தெய்வ பயம், கடவுள் ஒரு சின்ன பயம் இருக்கணும். இப்போ பயமே இல்லாம வாழ்க்கை முன்னேற தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று முக்கியத்துவம் வாசிக்கிறோம். ஏதாவது முன்னேறணும்னா, ஏதாவது பக்தி வேணும்னா, சேவையில முன்னேறணும்னா ஒரு சின்ன பயம் இருக்கு. பச்சை போகுது பயம் இருக்கா? ஒரு சின்ன பயம் இருக்குங்களா? இருக்குல்ல? அந்த பையனுக்கு நல்லா எழுதிடணும். அந்த பையன் அதுக்கு ரொம்ப பயப்படுறாரு, ரொம்ப பயணியோ உண்மையே தெரியாது. அந்த பையனுக்கு நல்லா எழுதிடணும் அப்படின்னு அந்த பயம் வாழ்க்கைக்கு இருக்கணும். நல்லவனா இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். சரியா? இப்போ உங்க அப்பா அம்மா தான் உங்களை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்லா உருவாக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்க அப்பா அம்மாவுக்கு என்றும் கடன்பட்டவர்களாக அன்பு செய்யக்கூடிய, அப்பா அம்மா சொல்ல கேட்கக்கூடிய பிள்ளையா இருக்கும். உங்க அப்பா அம்மா படிக்காதான் இருக்கலாம், அதான் நான் படிச்சேன் அப்படிங்கிறதா அப்பா அம்மா சொல்ல கேட்க மாட்டேதான் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளை வளர்த்தெடுப்பது நமது பெற்றோர். அப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், கடவுள் உங்களை நல்ல உயர்த்துவார், கடவுள் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், கடவுள் உங்களை நல்ல முன்னேறி வாழ்க்கை நல்ல முன்னேற வைப்பார். அப்படின்னா நம்ம பெற்றோர்களுக்கு செய்கிற செயல்களின் வழியாகத்தான் கடவுளுக்கு செய்கிற செயல்களை நாம் காட்ட முடியும். அதைதான் நாம் பார்க்கிறோம். இந்த வாசகத்திற்கு திரும்ப வரும்போது அந்த நம்பிக்கை நாம் பேசணும்ல, அந்த நம்பிக்கை நம்மளோட இருக்கும். அப்படிங்கும்போது அப்பா அம்மா நம்பிக்கை, நம்ம சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள், நம்முடைய நண்பர்கள், தோழிகள், இவங்கெல்லாம் நல்ல உறவு வைக்கும் போதுதான் யாரையும் ஏமாத்தாங்க. மற்ற உலகம் எதிர்த்து போது உலகம் இன்னைக்கு அப்படி இருக்குல்ல, நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுடைய பிள்ளைகள். அப்படிங்கும்போது யாரையும் ஏமாத்தாங்க, ஒரு 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 நேர்மையா உண்மையா அப்படி இருக்கிற போது சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் நாமே அப்போதான் எல்லா நிலையிலும் உயர்த்துவார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வளர வேண்டும். அடுத்த அன்பு மக்களே, இந்த நம்பிக்கையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் 128 சங்கத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவருக்கு நம்பிக்கை கொள்ளுடைய குடும்பம் எப்படி இருக்கும்னு சொல்கிறார். எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய மனைவி சாப்பாட்டை சூழ்ந்திருப்பார்கள், ஒலிவ கன்றுகள் போல அவருடைய குழந்தைகள் அமர்ந்திருப்பார்கள் என்று யாருக்கு? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு கடவுள் சீயோனிலிருந்து தனது ஆசையை வழங்குவார்கள். அவர்கள் தங்கள் மக்களே காண்பார்கள். அப்படின்னா நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருப்பார்கள். தங்கள் மக்களை காண்பார்கள். தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை கிடைப்பார்கள். குடும்பத்திலே இறை நம்பிக்கை இருக்கின்ற போது. எனவே அந்த இறை நம்பிக்கையை நாம் குடும்பத்திலே நிறைவாக வர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். குறிப்பாக நமது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக விசேஷ விதமாக நமது பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். இந்த பிள்ளைகள் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற குறையாக இருக்கிறது. இவர்களே இறை ஆசிரியராக வழங்கி எல்லா நிலையிலும் வளர்ந்து ஆண்டவருடைய அருளை நமக்கு பெற்றுத் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இறை வாழ்வுக்கு அழைத்து செல்வார். ஆமென்.